வெளிப்படுத்தல் 17:1 ஆண்டவர் சொல்லக்கூடியதான வார்த்தை, 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோடு பேசி, நீ வா, திரளான தண்ணீரின் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே. இரண்டாவதாக 21ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 24வது வசனம், ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள், பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். இந்த 2 வசனத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 17ஆம் அதிகாரத்தில் ராஜாக்கள் சபையோடு கூடு வேசித்தனம் பண்ணினார்கள்னு இருக்கு. அதே நேரத்தில் 21ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் சபையோயை கனப்படுத்தினார்கள் இருக்கு. ராஜாக்கள் சபையை கனப்படுத்துவதற்கும் ராஜாக்கள் சபையோடு கூட வேசித்தனம் பண்ணுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த சபை என்பது கிறிஸ்துவினுடைய மனவாட்டி. இந்த கிறிஸ்துவினுடைய மனவாட்டிக்கோடு வேறு யாருமே இணையக்கூடாது, வேறு மணவாளன் கிடையாது. இந்த உலகத்தினுடைய மணவாளன்கள் எல்லாருமே கிறிஸ்துவின் மனவாட்டியோடு கூட இணைவதற்கு தகுதி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். 16ஆம் அதிகாரம் எசேக்கியேல் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் தனக்கென்று ஒரு மனவாட்டியை செலக்ட் பண்ணுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து. அந்த மனவாட்டியை செலக்ட் பண்ணி அதற்கு தன் வஸ்திரத்தை போட்டு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து அதை ஆண்டவர் கழுவி தன் ரத்தத்தினாலே கழுவி எல்லாம் ரெடி பண்ணுறார். ஆனால் அது என்ன செய்ததா, அசிரியரோடு பெலிஸ்தியரோடு கானானியனோடு கடைசியாக கல்தேயரோடு சேர்ந்து, அதாவது இத்தனை நாட்டு விக்கிரகங்களோடு கூட அது இணைந்து கொண்டதாம். இணைந்து கொண்டு வேசித்தனம் செய்ததாக ஆண்டவர் சொல்லுகிறார். நீ இப்படி அவங்களுடைய எல்லா வழிபாடுகளையும் உனக்குள்ளே கொண்டு வந்துட்டியே, கொண்டு வந்து உன்னுடைய வழிபாடும் அவர்கள் வழிபாடும் இணைந்து விட்டது. இதைத்தான் ஆண்டவர் வேசித்தனம் விபச்சாரம் என்று ஆண்டவர் வேதத்திலே சொல்லுகிறார். அதே மாதிரி புதிய ஏற்பாட்டு சபையை குறித்து 17ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது ஒரு சபை பூமியின் ராஜாக்களோடு கூட வேசித்தனம் பண்ணினதாக. விபச்சாரத்திற்கும் வேசித்தனத்திற்கும் என்ன வித்தியாசம்? வேசித்தனம் என்பது பணயத்திற்கு, அதே எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 30ஆம் வசனத்துக்கு மேலே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, பணத்தை வாங்கி கொண்டு அதற்காக செய்வதற்கு பேர் வேசித்தனம், பணம் இல்லாதபடிக்கு தவறான உறவு கொள்கிறதுக்கு பேர் விபச்சாரம். இந்த வேசித்தனம் பணத்தை வாங்கி கொண்டு செய்கிற காரியத்தை சபை செய்கிறதாக இங்கே பார்க்கிறோம். பூமியின் ராஜாக்கள் சபையோடு கூட வேசித்தனம் பண்ணினார்களே. இந்த கடைசி காலத்தில் சபையானது கிறிஸ்துவை நம்பி இருக்க வேண்டும். சபையினுடைய தேவைகள் எல்லாம் கிறிஸ்துவால் சந்திக்கப்பட வேண்டும். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் மூலமாக நாம் சம்பாதிக்கிறோம், கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறார். இதை தவிர்த்து எப்பொழுது ஒரு வேசித்தனம் பணத்திற்காக ஒரு தவறான காரியம் நடக்கிறதோ அப்பொழுது சபை வேசித்தனம் பண்ணுகிறதாக பார்க்கிறோம். இன்னைக்கு கடைசி காலத்தில் அநேகர் பணத்திற்காக சோரம் போகிறவராக இருக்கிறார்கள். உலக பிரகாரமாய் நான் ஒரு உதாரணத்தை சொன்னால் உங்களுக்கு சரியாக இருக்கும் என்று நான் விரும்புகிறேன். ஒருவேளை நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், நான் சொல்லுகிறது உண்மை. ஒரு ஜனநாயக முறைப்படி நாம் ஓட்டளிப்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை. அந்த ஓட்டளிக்கிற அந்த கடமையை நாம் பணத்தை வாங்கி கொண்டு ஒரு கட்சிக்காரருக்கு நாம் உத்தரவாதம் கொடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லி பணத்தை வாங்கி கொண்டு போட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு விதமான வேசித்தனம். அதாவது பணத்தை வாங்கி கொண்டு அவர்களுக்கு தன்னுடைய உரிமையை விற்று கொடுத்தல். இந்த உரிமை எப்பேற்பட்டது? இந்த நாட்டை காப்பாற்றக்கூடியது, ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடியது, இந்த நாட்டுக்கு தேவையான எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியதான பவர் தான் நம்ம கையில் இருக்குது. இதை ஒரு காசை வாங்கி கொண்டு, அற்ப காரியத்தை வாங்கி கொண்டு எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாமல், நாட்டை பற்றி கவலைப்படாமல், எதை பற்றியுமே கவலைப்படாமல் நமக்கு கிடைக்கிற அந்த நேரத்தில் கொடுக்குற கொஞ்சம் சுகம், அது ஒரு 5000மோ 2000மோ 10,000மோ, அந்த அற்ப காசுக்காக இந்த நாட்டையே விபச்சாரம் வேசித்தனம் பண்ணுவதற்கு சமம் தான் அது. இதை உலகத்தார் செய்கிறார்கள். இது இன்னைக்கு நேரத்தெல்லாம் கிடையாது. 1960கள் தேர்தலிலேயே இந்த மாதிரி பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டாங்கன்ற குற்றச்சாட்டு இருக்குது. அது உலகத்தார் செய்யக்கூடியது. இது ஏதோ இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலக பிரகாரமாக உலக நாடுகளிலும் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. ஆனால் இந்த காரியம் கிறிஸ்தவர்களுக்குள்ளே நமக்குள்ளே வருமானால் நம்மை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, நீ பூமியின் ராஜாக்களோடு கூட வேசித்தனம் பண்ணுகிறாய். என்ன வேசித்தனம்? பணத்தை வாங்கிக்கிட்டு இன்னைக்கு சபையானது அல்லது கிறிஸ்தவர்கள் இந்த பணத்தை வாங்கி கொண்டு நான் ஓட்டளிக்கிறதை மட்டும் சொல்லவில்லை, நான் ஆவிக்குரிய விதத்திலும் சொல்கிறேன். பணத்துக்காக எப்பொழுது உங்களை நீங்கள் விட்டு கொடுக்கிறீர்களோ, உங்கள் உபதேசத்தை விட்டு கொடுக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததான அபிஷேகத்தை குறைவுள்ளதாய் மாற்றுகிறீர்கள். இன்னைக்கு ஒரு ஊழியத்தினுடைய அபிஷேகமோ அல்லது உங்கள் மேல் கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம் கிரீடத்துக்கு சமானம். லேவியராகமத்தின் புஸ்தகம் சொல்லுகிறது, அவன் தலையின் மேல் அபிஷேகம் என்னும் கிரீடம் இருக்கிறதே என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்டதான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நம் கையில் கொடுத்து வைத்திருக்கிறார். இந்த கிரீடத்தை, இந்த அபிஷேகத்தை நீங்கள் எப்பொழுது ஒரு ராஜாக்கு முன்பாக பணிகிறீர்களோ, ஆகாப்பு நிற்கும் போது எலியா தேவனுக்கு முன்பாக பணிகிற மனுஷன், 3.5 வருஷம் ஜெபம் பண்ணுகிற மனுஷன். ஆனால் ஆகாப்புக்கு முன்பாக பணியவில்லை. யோவான் ஸ்நானகன் தேவனுக்கு முன்பாக உண்மையான மனுஷன், ஆனால் ஏரோதுக்கு முன்பாக பணியவில்லை.
அதே நேரத்தில் எலிசா அதை காட்டிலும் பெனதாத் வரும்போது இஸ்ரவேல் ராஜாவுக்கு எதிராக பெனதாத் வரும்போது பெனதாத்தையும் அவன் சமாளிக்கிறான், இஸ்ரவேல் ராஜாவை சமாளிக்கிறான். நாகமான் வந்து கேட்கும் பொழுது அவன் சொல்லுகிற எலியா சொல்லுகிற வார்த்தை என்ன? நீ போகலாம், நீ சுகமாச்சு, நீ போயிடலாம், எலிசா சொல்ற வார்த்தை. ஆனால் நடக்கிறது என்ன? இதே கேயாசி அடுத்த ஊழியக்காரனை வர வேண்டியவன். அதை நான் சொல்லுவேன், எலியாவிடம் இருந்து எலிசாவுக்கு 2 மடங்கு வந்தது. கேயாசி உண்மை உள்ளவனாய் இருந்தால் எலிசாவிடத்த 2 மடங்கு இந்த கேயாசிக்கு 4 மடங்காய் வர வேண்டியது. அப்பேற்பட்டதன் அபிஷேகம் எலிசாவின் கரத்தில் இருக்கிறது. ஒருவேளை எலிசா அந்த உலகத்தை விட்டு போகும்போது கேயாசியை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேள் சொல்லி இருந்தால், கேயாசி உன்னிடத்தில் உள்ளதான இந்த அபிஷேகம் எனக்கு 2 மடங்காக வேணும் என்று சொன்னால், எலியாவின் மேல் இந்த அபிஷேகம் கேயாசின் மேல் 4 மடங்காக இறங்கி இருக்கும். இந்த 4 மடங்கு அபிஷேகம் அற்புதமான அபிஷேகம், மகிமையான அபிஷேகம். எதனாலே போயிற்று? நாகமானோடு கொடுக்கிற காசு, அதன் மேல் உள்ள ஒரு ஆசை, தன்னுடைய அபிஷேகத்தை அங்கே அவன் வேசித்தனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறான். அதனால தான் எலிசா கேட்கிறாரு, அந்த மனுஷன் இறங்கும் போது என் இருதயம் உன்னோடு கூட வரவில்லையா? நான் உங்ககிட்ட இல்லையா? என் இருதயம் உங்ககிட்ட இல்லையா? அவன் இறங்கி வந்து காசு கொடுக்க வரானே, அப்போ உனக்கு மனம் பதபதிக்கவில்லையா? இன்னைக்கு துணிகரமாய் பணத்துக்காக சபைக்குள்ளே, கிறிஸ்தவர்களுக்குள்ளே, ஆவிக்குரியவர்களுக்குள்ளே எத்தனை ஒரு அருவருப்பான காரியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீ பணத்துக்காக கிறிஸ்துவையோ, கிறிஸ்துவின் உபதேசத்தையோ, கிறிஸ்துவின் சபையையோ நீ அடமான வைப்பாய் என்று சொன்னால் நீ ஒரு விபச்சாரக்காரன், நீ வேசித்தனம் பண்ணுகிறவன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு அநேக சபைகள் சோரம் போய்விட்டது, உபதேசத்துக்கு சோரம். ஓரின சேர்க்கைக்கு தலை சாய்க்கிற சபைகள் எத்தனை எத்தனை கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் ஓரின சேர்க்கைக்கு தலை சாய்க்கிறது. அது ஒரு விதமான விபச்சாரம். ஓரின சேர்க்கை என்பதே அப்படிப்பட்டது. அதற்கு நீ சபைக்குள்ளே இடம் கொடுக்கிறாய். சபைக்குள்ளே மிருகங்களுக்கு திருமணம் செய்து கொள்வதற்கு ஒரு பர்மிஷன். இதை சொன்னால் நிறைய பேருக்கு கோபம் வேற வருகிறது. கமெண்ட்ஸில் கேட்குறாங்க, எப்படி ஓரின சேர்க்கை நீங்கள் தப்புன்னு சொல்லலாம்? சட்ட ரீதியாக சரி என்று சொன்னாலும் வேதாகம ரீதியாக அது தவறு என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் தவறென்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு காசுக்காக, பணத்துக்காக ஆகாபுக்கு முன்பாக பணிகிற எத்தனையோ பேர், ஏரோதுக்கு முன்பாக பணிகிறவர்கள் எத்தனையோ பேர் இன்னைக்கு அப்படியே தன்னுடைய எதிர்காலத்துக்காக, பிள்ளையின் எதிர்காலத்துக்காக ஊழியத்தை வளர்க்க கேட்ட சொன்னாங்க. மினிஸ்ட்ரிக்காக, மினிஸ்ட்ரி தேவனுடையது, உங்களது இல்லை. உங்ககிட்ட அதை பார்த்துக்க சொல்லி தான் கொடுத்துருக்கிறாரு. ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனுக்குரியது. நீங்கள் தேவனுக்காக வாழ்வதற்காக வேறு பிரிக்கப்பட்டவர்கள். நீ உலகத்தினோடு கூட உன்னை தொடர்பு படுத்தி கொண்டு உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காக உன்னுடைய அபிஷேகத்தை கொண்டு போய் நீ அடமானம் வைப்பாய் என்று சொன்னால் நீ ஒரு வகையில் வேசித்தனம் பண்ணுகிறாய் என்று அர்த்தம். வேதம் சொல்லுகிறது, சபையின் பூமியின் ராஜாக்களோடு கூட வேசித்தனம் பண்ணிற்று. இன்னைக்கு கிறிஸ்தவன்றா இந்த மரியாதை போயிடுச்சு. ஒரு காலத்தில் கிறிஸ்தவர் என்றா ஒரு மரியாதை. 25 வருஷத்துக்கு முன்னாடி பேப்பரில் கிறிஸ்தவங்க தப்பு செஞ்சாங்கன்னு வந்தா கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? இன்னைக்கு கிறிஸ்தவங்களாம் தப்பு செய்கிறாங்க, ஆச்சரியமா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒரு கிறிஸ்தவன் தப்பு செஞ்சா சொல்லுவாங்க, கிறிஸ்தவனாக இருந்துகிட்டு இந்த தப்பை செய்யலாமான்னு கேட்பாங்க. உலகத்தார் கேட்பாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவன்னா தப்பு செய்வாங்கிற ஒரு முடிவுக்கே உலகம் வந்துருச்சு. கிறிஸ்து சம்பாதித்து கொடுத்து விட்டு போனதான அந்த மேன்மை எங்கே? ஆண்டவர் சொல்றாரு, என் மகிமையை நீ விற்று போட்டாயின்னு சொல்றாரு. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு மகிமையை கொடுத்து வச்சிருந்தாரு, ஒரு அழகான ஒரு உருவத்தை நமக்கு உருவாக்கி வச்சிருந்தாரு. நம்ம மார்க்கத்துக்கு ஆண்டவர் அற்புதமான காரியத்தை உருவாக்கி வச்சிருந்தாரு. இன்னைக்கு மற்ற மார்க்கத்தார் போல அவர்கள் அரசியல்வாதிகளோடு கூட சேர்ந்து கொண்டு உரிமைகளை கேட்டுக்கொண்டு போராடக்கூடியதான ஒரு அற்ப காரியத்தை நாமும் செய்து கொண்டிருக்கிறோம். நமக்கு அரசியல் என்பது எதில் இருக்கு? அரசியலே கிடையாது. தேர் இஸ் நோ பாலிடிக்ஸ் இன்சைட் த கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்தவம் அரசியலுக்கு அப்பாற்பட்டது. ஏன்னா நம்முடைய ராஜா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் ராஜ்யங்களுக்கு, அவைகள் சட்டங்களுக்கு, துரைத்தனங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நமக்கு ராஜா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வெளிப்படுத்தல் 1:5-6 சொல்லுகிறது, உண்மை உள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாக இயேசு கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்முடைய கனம் எங்கே? இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்ல காரியங்கள் என்ன? இன்னைக்கு பர்பஸாக இன்னைக்கு எத்தனை விதத்தில் நம்மளை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அரசியல் ரீதியாக பிரிஞ்சு கிடக்கிறோம், ஜாதி ரீதியாக பிரிஞ்சு கிடக்கிறோம், கொள்கை ரீதியாக பிரிஞ்சு கிடக்கிறோம், உபதேச ரீதியாக பிரிஞ்சு கிடக்கிறோம். இப்படி பிரிந்திருந்தால் எப்படி கிறிஸ்துவின் ராஜ்யம் பூமியிலே கட்டப்படும்? எங்கே ஒரு மனம் வரும்? காரணம் என்ன? அவங்க தங்களுக்கு தேவையான சுய இச்சைகளுக்காக, எதிர்காலத்திற்காக, ஆசீர்வாதத்துக்காக, தங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக தங்களை அடமானம் வைக்கக்கூடியவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதான் வேதம் சொல்லுகிறது, அவள் பூமியின் ராஜாக்களோடு கூட வேசித்தனம் பண்ணினாள். மனம் திரும்ப வேண்டிய காலம்,
கர்த்தர் ரொம்ப நாள் பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டார், எச்சரிப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் வரும், இஸ்ரவேல் ஜனங்களை அப்படியே தான் இருந்தாங்களாம். அசிரியரோடு கூட, பெலிஸ்தியரோடு கூட, கானானியரோடு கூட, கல்தேயரோடு கூட அவர்கள் அப்படி இருந்தார்களாம். வேதம் சொல்லுகிறது, கடைசியாய் கர்த்தர் அவர்களை ஒப்பு கொடுத்தார். இஸ்ரவேல் தேசம் சிதறடிக்கப்பட்டது. யூதர்கள் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். 2000 வருஷம் காணாமல் போனார்கள். நினைத்து பார்த்திருப்பார்களா? உலகத்திலேயே நம்பர் 1 ராஜா சாலமோன் இருந்திருக்கிறாரு. தேசமே பொண்ணுனால நிரம்பி இருக்கு, கோல்ட்ஸ் எல்லாம் அப்படியே கிடக்கு. கோல்டை வைக்கிறதுக்குன்னு ஒரு சிட்டியை கட்டினாராம். அப்படி செழிப்பா இருக்கும்போது ஜனங்க நினைச்சிருப்பாங்களா நடுத்தருவில் பிச்சைக்காரங்க மாதிரி நம்ம ஓடுற காலம் ஒன்று வரும்னு நினைச்சிருப்பாங்களா? அன்னைக்கு இருந்த பெருமை நமக்கு அதெல்லாம் வராது. எத்தனை தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் அவர்களுக்கு. எரேமியாவிலிருந்து, எசேக்கியாவிலிருந்து, ஏசாயாவிலிருந்து எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் உரைச்சாங்க. அத்தனை பேர் அடிச்சாங்க, காவல்காரர்களை தூக்கி போட்டாங்க, ஒரு சிலரை கொன்று போட்டாங்க. ரத்தம் சிந்தினவளே ஆண்டவர் கேட்கிறார் எருசலேமை பார்த்து. அன்னைக்கு அவங்களுக்கு என்ன பெருமை? இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம், நமக்கெல்லாம் ஒரு அழிவு வராது. சொல்றேன், கர்த்தர் பார்த்து கொண்டே இருப்பார். ஒரு நாள் வரும், சபைக்கு உண்டு. சபைக்கு ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். உன்னை சரி பண்ணு சரி பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஒவ்வொரு மட்டமாக ஆண்டவர் தண்டிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பி பார்க்குறாரு, இதுக்கு திருந்துவியா அதுக்கு திருந்துவியான்னு பார்க்குறாரு. ஆனால் அந்த கர்த்தர் கொடுக்குற தண்டனைகள், கர்த்தர் கொடுக்குற எச்சரிப்புகள் எல்லாம் சபை தண்டனைகளாகவும் எச்சரிக்கையாகவும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு சபை எப்படி எடுத்துக்கொள்ளுது? அதை ஓவர் கம் பண்ணி வரத்துக்கு என்ன செய்யணுமோ அதைத்தான் செய்த ஒழிய மனம் திரும்புவதுக்கு ஏதுவான காரியங்கள் காணப்படவே இல்லை. இப்போ இந்த கொரோனா வைரஸ் வந்துச்சு, கொஞ்சம் பயம் வந்துச்சு, ஒரு கூட்ட ஜனங்கள் வேறு பிரிக்கப்பட்டார்கள். ஆனால் ஒரு கூட்ட ஜனங்கள் நிர்விசானம். இப்போ இந்த கொரோனா முடிஞ்சு வேக்சின்லாம் கிடைச்சி அதுக்கப்புறம் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை அதிக கேடா மாறும். ஏன்? அதை தான் ஓவர் கம் பண்ணிட்டோமே கொரோனாவை. இனி நம்மளை ஒன்றும் நடக்காது. ஒரு நாள் வந்தது, இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். அதே நிலைமை வராதா? வரும். எத்தனை தேசத்துக்கு வந்திருக்குது. சிரியாவிலிருந்து அகதியாய் ஓடிக்கொண்டிருக்கிற எத்தனை ஜனங்க இருக்கிறாங்க. நம்ம பக்கத்து தேசத்திலிருந்து எத்தனை பேர் அகதிகளாக ஓடி போனாங்க. கர்த்தர் தேசத்தை கைவிட்டா எது வேணாலும் நடக்கும். ஆண்டவர் இன்னைக்கு எச்சரிப்பு கொடுக்கிறாரு, மனம் திரும்பு. இன்னைக்கு மனம் திரும்புங்க. உலகத்தோடு கூட ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. கர்த்தர் உங்க மேலே என் மேலே வச்சிருக்கிற அபிஷேகம் விசேஷமானது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இறங்கி இருக்கிறார். அந்த விசேஷத்தை, அபிஷேகத்தை துக்கப்படுத்தாது இருக்கணும். வேதம் சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையான பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாது இருங்கள்னு வேதம் சொல்லுது. இது மனம் திரும்ப வேண்டிய காலம். அதே நேரத்தில் மனம் திரும்பினா நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 21ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 24வது வசனத்தில், பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். சபையை பார்த்தா ஒரு கனம் வரணும், கிறிஸ்தவர்களை பார்த்தா ஒரு கனம் வரணும். ஒரு காலத்தில் கிறிஸ்தவங்க எல்லாம் டீச்சர்ஸாகவும் டாக்டர்ஸாகவும் எல்லாத்துலேயும் இருப்பாங்க. அவங்க இருக்கிற வேலையில் உண்மை உள்ளவர்களாக இருப்பாங்க. அந்த இடத்துல சாந்தமாக இருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க தங்களுடைய தாழ்மையை காட்டுவாங்க. அவங்கள பார்க்கும்போதே அவங்ககிட்ட படிக்கிறதுக்கு பிள்ளைங்க விரும்புவாங்க. அந்த டாக்டர்ஸ்கிட்ட போகிறதுக்கு அவங்க பேசுகிற அந்த பொலைட்டாக கனிவாக உட்காந்து பேசுகிற அந்த தன்மையை பார்க்கும்போது அநேகர் அவர்கிட்ட வருவாங்க. காரணம் என்ன? கிறிஸ்தவர்கள் என்றால் அப்படி ஒரு கனம் இருந்தது. இன்னைக்கு ஊழல்ல, ஜாதி சண்டையில் எங்கே வேணா பாருங்க, கிறிஸ்தவர்கள் பேர் அடிபடுது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மீண்டும் கனப்படுத்த விரும்புகிறேன். எவ்வளவு சோரம் போயிருந்தாலும் பரவாயில்லை, நான் உன்னை மன்னிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு நம்ம அதை விட்டு திரும்பிட்டு வந்துட்டோம்னா ஆண்டவர் எவ்வளவு கனம் கொடுப்பார் தெரியுமா?